தர்மபுரியில் தேர்வில் 100% மதிப்பெண் பெற்றதால் தனியார் செவிலியர் கல்லூரியில் மாணவி ஒருவர் ஒருநாள் முதல்வராக பணியாற்றி நிகழ்ச்சி. படிப்புக்கு தேவையானது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். டம்மி வேணும், சிபிஆர் கொடுக்கிறதுக்கு டம்மி வேணும். இதை நான் இன்னைக்குள்ள இதை நான் நிறைவேற்றுறேன். எல்லாரையும் ஒரே ஈக்குவலா பாருங்க. படிக்காத பிள்ளைங்களுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உங்களால முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டியில் தனியார் செவிலியர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் தேர்வில் 100% மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு கல்லூரியின் முதல்வராக ஒருநாள் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அதே கல்லூரியில் பயின்று வந்த எம் ரஞ்சனி என்ற மாணவி நடந்து முடிந்த கல்லூரி தேர்வில் 100% மதிப்பெண் பெற்றுள்ளார். இதனையடுத்து ஜனவரி 3ஆம் தேதி அன்று ஒருநாள் தனியார் செவிலியர் கல்லூரியின் முதல்வராக காலை 10 மணிக்கு மாணவி எம் ரஞ்சனி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டதும் கல்லூரி ஆசிரியர்கள் வருகை பதிவேட்டை சரிபார்த்து கையொப்பமிட்டும் மாணவர்களுக்கான மருத்துவமனை பயிற்சியை ஆய்வு செய்துள்ளார். அதேபோல் கல்லூரியின் செலவீன தேவைக்காக வங்கி காசோலைகளில் கையொப்பமிட்டுள்ளார். இதனையடுத்து மாணவர்களுக்கு பாடம் எவ்வாறு நடத்த வேண்டும், மாணவர்களை கற்றலில் சிறந்தவர்கள் ஆக்குவதற்கு கல்லூரி முதல்வராக ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். மேலும் மாணவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டு அறிந்து கல்லூரியில் மாணவர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நூலகத்தில் அதிக புத்தகங்கள் வாங்கவும் அதற்கு முறையாக அலமாரிகளை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு முதல்வர் பதவியை கல்லூரி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். தேர்வில் 100% மதிப்பெண் பெற்று ஒருநாள் முதல்வராக பதவியேற்ற மாணவிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவ துணை இயக்குநர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தான் நன்றாக படித்து 100% மதிப்பெண் எடுத்ததால் தான் இன்று தான் படித்த கல்லூரியில் தனக்கு ஒரு நாள் முதல்வராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் எல்லா மாணவர்களும் நன்றாக படித்து இது போன்ற வாய்ப்பை பெற முயற்சி செய்ய வேண்டும். இன்று ஒரு நாள் கல்லூரி முதல்வராக பணியாற்றியது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என ஒரு நாள் கல்லூரி முதல்வர் மாணவி ரஞ்சனி தெரிவித்தார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நான் பதவியேற்றேன். காலையில ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸ், பெரிய பெரிய விஐபிஸ் அவங்க எல்லாம் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பாலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம். எர்பன்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் போயிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம். அதுக்கப்புறம் இங்க கிளாஸ் ரூம் எல்லாம் விசிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் போய் ஆஃபீஸ் ரூமில் செக் பவர் எல்லாமே சைன் பண்ணோம். இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் கோரிக்கை வச்சுருந்தாங்க. மார்க்கர் போர்டு மாற்றணும், ரைல்ஸ் டியூப் போடுறதுக்கு டம்மி வேணும், சிபிஆர் கொடுக்கறதுக்கு டம்மி வேணும்னு சொன்னாங்க. நான் சார் கிட்ட சொன்னேன். சார் உடனே சரிமா நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. நான் இந்த காலேஜுக்காக என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி வேணும், எல்லா புக்ஸும் இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டிருந்தேன். சார் உடனே பண்ணிட்டாரு. டிக்ஷனரி கேட்டேன், மெடிக்கல் டிக்ஷனரி, அதுவும் உடனே பண்ணிட்டாரு. இதை தவிர வேற என்ன வேணும் எங்களுக்கு ஃபீல் பண்றேன்னா, எங்க அப்பா நான் கஷ்டப்பட்டுதான் எங்க அப்பா இது வரைக்கும் அழுதுருக்காரு. முறையா சந்தோஷத்துல எங்க அப்பா அழுதாரு. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எதையுமே மனசுல நினைக்காதீங்க. எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம படிக்கிற படிப்பு மட்டும்தான் நம்ம கூட வரும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். என்ன மாதிரியே நீங்களும் நல்ல மார்க் எடுத்து 100க்கு 100 எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரணும்னு தான் என் ஆசை. இதுக்கப்புறம்